அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எப்பொழுதுமே நன்றாக பேசி பழகக்கூடிய, சலான் சொல்லி செல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நண்பர் திடீரென்று நம்மளை பார்த்து முகத்தை திருப்பிக்கிட்டு முறைச்சிட்டு போகிறாருன்னு சொன்னால் அங்கே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம செய்யாத ஒன்றை செஞ்சதாக யாரோ சொல்லியிருப்பாங்க, அல்லது அவர் விஷயமாக அவர்கிட்ட இல்லாத விஷயத்தை நம்ம சொன்னதாக யாரோ அவர்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க. இப்படி தான் பல உறவுகள் நம்மளுக்கு மத்தியில் பிரிவுகளாக ஏற்படுது. அது குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், அல்லது நண்பர்களுக்கு மத்தியில் உண்டான அந்த பிரிவுகளாக இருக்கலாம். இதனையே வாழ்க்கையில் டைம் பாஸாக நேரம் போக்காக செய்யக்கூடிய மனிதர்கள் நம்மள நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. சரி, அவர் நேரம் போக்குக்கு செஞ்சிட்டாங்க. அந்த நேரத்தில் குறுகிய சந்தோஷம் அவர்களுக்கு கிடைச்சிருச்சு. அதனால் என்ன? சூரத்துல் அஹ்ஸாப் 58வது வசனத்தில் அல்லாஹு தஆலா இவ்வாறு சொல்லுவான், வல்லதீன யுஊதூனல் முஃமினீன வல் முஃமினாத்தி பிகைரி மக்தஸபு. ஒரு மனிதன் செய்யாத ஒரு விஷயத்தை செய்ததாகவோ, சொல்லாத ஒரு சொல்லை செல்லதாகவோ சொல்லி எவர்கள் இறை நம்பிக்கை கொண்ட ஆணையோ பெண்ணையோ நோவினைப்படுத்துகிறார்களோ, இப்படிப்பட்ட நபர்கள் ஃபக்கத்தஹத்தமலு புகுத்தான பகிரங்கமான ஒரு இட்டுக்கட்டையும் இஸ்மம் முபீனா தெளிவான ஒரு பாவத்தையும் அவர்கள் சுமத்தி விட்டார்கள், சுமந்து கொண்டார்கள் என்று இந்த வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான். இது ஒரு எச்சரிக்கை. சரி, இவ்வாறு செய்யக்கூடிய நபர்களுக்கு என்ன தண்டனை? சும்மா போகிற போக்கில் ஏதாவது ஒன்று போட்டு விட்டுட்டு ஒரு குடும்பத்தை பிரிக்கக்கூடிய நபர்கள், நண்பர்களை பிரிக்கக்கூடிய நபர்கள், செய்யாத ஒரு விஷயத்தை சொன்னதாகவோ செய்ததாகவோ சொல்லி நோவினப்படுத்தக்கூடிய நபர்கள், அவர்களுக்கு அற்ப சந்தோஷம் கிடைச்சிரும். ஆனால் அதை செஞ்சதுக்காண்டி அந்த அற்ப சந்தோஷத்தினுடைய தண்டனை என்ன தெரியுமா? சுனன் அபுதாவுத் மற்றும் முஸ்னத் இமாம் அஹ்மது போன்ற ஹதீஸ் நூல்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி தோழர் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், மன் கான ஃபி முக்மினி, யார் ஒரு இறை நம்பிக்கையாளர்களுடைய விஷயத்தில் சொல்லுகிறாரோ, மலைஸ ஃபீஹி, அந்த மனசை செய்யாத ஒன்றையோ அல்லது சொல்லாத ஒரு சொல்லையோ சொன்னதாகவோ செய்ததாக யார் சொல்லுகிறாரோ, இப்படிப்பட்ட அந்த சொல்லக்கூடிய அந்த நபர்கள் அற்ப சந்தோஷத்தை பெறக்கூடிய அந்த நபர்களை அஸ்கனஹுல்லா, அல்லாஹு தாலா தங்க வைப்பான் மறுமை நாள நரகத்தில் ரதஹத்துல் ஹபால். மனிதனுடைய புண்களிலிருந்து வரக்கூடிய சீழு சளங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு குட்டையில் இறைவன் அந்த மனுஷனை தங்க வைப்பான். அந்த துர்நாற்றத்திலே நீ எதுவரை தெரியுமா? நீ சொன்னதை நிரூபிக்கிற வர, அல்லது ஹத்தா யஹ்ருஜமா கால, அவர் எதனை சொன்னாரோ அதை விட்டு இந்த உலகத்தில் நீங்கி இருக்கிற வர அல்லாஹு தஆலா அந்த நரகத்தினுடைய இந்த சீழ் சலத்தில் தங்க வைப்பான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.